ஐயோ, இவ்வளவு எப்ப விலைக்கு கழுவுறதுன்னு தெரியலையே. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. குசுவ வேற விட்டு தள்ளுறடி. நாத்தா தாங்க முடியலடி. என்னாலங்க உட்காரவே முடியலடி. பாடி இருக்கிற வயிற்றுல இது ஒரு விஷயம் அடிப்ப. குசு விடுறது உனக்கு இடைஞ்சலா இருக்க. இவ்வளவு பாத்திரத்தை எப்ப கழுவுன்னு தெரியலையே. இப்படி வந்து மாட்டிக்கிட்டவே. இங்க பாரு, ஸ்கூலுக்கு லீவ் போடணும்னா நம்ம என்ன சொல்லி ஏமாத்துவோம் அம்மாவை. அம்மா வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுவோம்ல. இப்போ அதே டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அம்மா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நான் போய் ரூமில் படுத்துக்க போகிறேன்டி. ஐயோ, என்னால் அவ்வளோதைக்கு விலைக்கு கழுவுறதெல்லாம் கஷ்டம்டி. காருமத்தை இங்கே பாருடி, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பார்த்துக்க, இந்த மாதிரி குசுவா விட்டு நாறுதடி. என்னடி இப்படி பண்ற? பேசாம வேலையை பாரு. என்ன மணிஷா, உனக்காக அம்மா குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சிருக்கேன்டா. எது குலோப் ஜாமுனா? இன்னைக்கு தான் அதெல்லாம் செய்வியாம்மா? அம்மா எனக்கு வயிற்று வலிக்குதுவா. அதோட இவ விடுற கூசு நாத்தா என்னால தாங்கவே முடியலம்மா. எனக்கு கூசு விட்டுட்டு இருக்கிற நீனே? அம்மா என்னம்மா, காலையிலேயே பொங்க வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு திரிசாட்ட சொல்லி இவ்வளோ பாத்திரத்தை இறக்கி கீழே போட்டுட்டு நீ தானே முள்ளங்கி குழம்பு வச்சேன். முள்ளங்கி குழம்பு வச்சு நான் அப்பவே சொன்னேன் எனக்கு முள்ளங்கி குழம்பு வேண்டாம், நான் பட்டுனே கடனாலும் கிடக்கிறேன், எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். நீ தானே டிஃபன் பாக்ஸ் அமுக்கி வச்சு கொடுத்தேன். என்ன பண்ண சொல்கிறேன்? மதியானம் பசி தாங்க முடியல, அதை சாப்பிட்டுட்டேன். இப்போ ஒரே குசுவா வருது. முள்ளங்கி குசு நாத்தா அப்புறம் என்ன வாசமாமா வீசும் நாரித்தான் தொலையும். அவங்க தானே மூக்கை பொடிச்சுக்கிட்டு வேலையை பார்க்க வேண்டியது. நம்ம பேசுகிறா பேச்சு. என்னடி பண்ணுறது? காலைல அந்த காய் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் பட்டுனியாக கடந்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சாயங்காலம் வந்து நீ வீட்டில் வேலை செய்யணும்ல, தெம்பா இருக்கணும்ல, அதுக்கு தண்டி முள்ளங்கி குழம்பு வச்சு கொடுத்தேன். அது ஒன்றும் கெடுதல் கிடையாது, உடம்புக்கு நல்லது. அம்மா, உடம்புக்கு அது நல்லதா கெட்டதான்னு இப்போ கேட்டாங்களா? அவ விடுற குசுவை நிப்பாட்டு, அது போதும் எனக்கு. பொங்க வேலை வர செய்யணுமா அந்த லட்சணத்தில் உங்களுக்கு பொங்க வேலை? எடியே, புதுசாக வீடு குடி போனால் வீட்டுக்குள்ளார பசு வரணும். முள்ளங்கி குழம்பை போட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக குசு வரணும். மா, சும்மா இம்மா லூஸ் மாதிரி பேசுறமா? லூசாமா நீனு? ஆமா, எங்கம்மா திரிசாவை இன்னும் காணா? அவளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அந்த காலேஜில். அவள் காலையிலே சொல்லிட்டு தான் போனா வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னுட்டு. எடியே உஷா நிஷா, சண்டை போட்டுக்காம இந்த பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி கொடுத்துருங்கடி. என் சின்ன கழுத, என் செல்ல குட்டி, என் சீனி சக்கரை, உனக்கு அம்மா குலோப் ஜாமுன் செய்கிறேன்டா. குலோப் ஜாமுன் சாப்பிடு. உஷா கண்ணே, கொஞ்சம் குசூடாதடா. புள்ள உட்காந்து பாத்திரம் விளக்கணும்ல, மூச்சு முட்டும்ல, அடக்கி வச்சுக்கிட்டு கழுவுடா. இதே கோச்சிக்காதீங்கடா ரெண்டு பேரும். கொஞ்சம் பாத்திரத்தை கழுவி கொடுத்துருங்கடா என் தங்கங்கள்ல. அம்மா, இங்க ஒருத்தி வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறேன், அதை பற்றி என்னன்னு விட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற. என்னம்மா உனக்கு காது கேட்காம போயிடுச்சா? அச்சோ, வயிற்று வலிக்குதா? அப்புறம் எப்படி நீ குலோப் ஜாமுன் சாப்பிடுவ? அதான் சாப்பிடுவேன். வயிற்று வலி எண்ணெய் தடவி கொஞ்ச நேரம் படுத்துருந்தா சரியா போயிடும். நீ தானே சொல்லுவேன் எனக்கு வா கொஞ்சம் எண்ணெயை தடவி விடு, நான் போய் ரூமில் படுத்துருக்குறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சரியா போயிடும். அதுக்கப்புறம் நான் குலோப் ஜாமுன் சாப்பிட்டுக்கிறேன். ஏ சின்ன கழுத, இன்னும் செய்யவே இல்லை நான் குலோப் ஜாமுனு. நீ இதையெல்லாம் விளக்கி கழுவி முடிச்சிட்டினா செஞ்சு கொடுக்கலாம்னு நினச்சேன். நீ என்னடனா அதுக்குள்ளார வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுறியே. ஐயோ, அப்படியா? இதெல்லாம் நான் கேட்கும்போது செஞ்சு கொடுக்காதீங்க. உங்களுக்கு எப்போ காரியத்தை சாதிச்சிக்கணுமோ அப்போ செஞ்சு கொடுங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது? சரிம்மா, கழுவி வைக்கிறேன். போய் குலோப் ஜாமுன் செய்கிற வேலையை பாரு. மா, நல்லா குண்டு குண்டா செஞ்சு வைங்கம்மா. ஐயோ, இப்போவே கையெல்லாம் வலிக்குதுமா. என்னடி பண்ண முடியும்? காலையிலேருந்து எம்புட்டு வேலை தெரியுமா? ஒட்டாடை அடித்து பூரா இறக்கி வச்சு வீட்டை கூட்டி இதுக்கு மேற்பட்டு தாண்டி சுண்ணாம்பெல்லாம் அடிக்கணும். நீங்கள் என்னோட இந்த 4 பாத்திரத்தை கழுவுறதுக்கு இப்படி சலிச்சிக்கிறீங்க? சரி பார்த்து செய்யுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எனர்ஜியாக பூஸ்ட் போட்டு விடாரேன். எனக்கு ஹார்லிக்ஸ் தான் வேணும். எனக்கு பூஸ்ட்டு. சரி என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் வேலையை பாருங்கள். ஏ நிஷா, பாத்தியாடி திரிசா மட்டும் எவ்வளோ உஷாரா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாடி. நம்ம தாண்டி தெரியாமல் அம்மாட்ட வந்து இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டோம். ஆமாண்டி, நாம் 2 பேரும் சேர்ந்து அம்மாட்ட மாட்டிக்கிட்டோம். நான் மட்டும் இன்னைக்கு ஒன்றுகிட்ட மாட்டிக்கிட்டேன்டி. இடி குசு மட்டும் விடாதடி. பாடி இயற்கையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். உன் மூக்க 10 மணியாக பற்றிக்க, இல்லைன்னா போ மோந்து பார்த்துக்கடி. கிடைக்க வேண்டியதெல்லாம் ஒரு வரண்டி வரம். ஆஹா, பாத்திரம் கழுவுறதுக்கு மாட்டேனீங்களா அன்னைக்கு 2 பேரும்? எப்பா சாமி, நான் வந்ததே தெரியக்கூடாதரா சாமி. முதல்ல எஸ்கேப் ஆயிடுறேன்.
அடி பாவி வைத்தறிச்ச பிடிச்சவளே, நீ எல்லாம் கூட பிறந்தவளாடி. தங்கச்சி மேல கொஞ்சமாச்சும் பாசம் இருக்குதாடி உனக்கெல்லாம். ஏண்டி காலையிலே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடி? அம்மா அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டுருக்காங்கடி, நம்மள தாண்டி விளக்க சொல்லுவாங்க, உசாரா இருங்கடி, எங்கேயாச்சும் ஓடி போயிடுங்கடின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதடி. ஏண்டி இப்படி சுயநலவாதியா இருக்கிற? இடி எங்களை பார்த்தா உனக்கு பாமா இல்லையாடி? இந்த கையே உடஞ்சி போயிட மாட்டேங்கடி. தேய்ச்சி 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 ஏய் துணியை ஊற வச்சா கை துணியெல்லாம் எப்படி ஊறி போயிருக்குமோ அந்த மாதிரியே கை விரலெல்லாம் ஊறி போயிருக்குதுடி, ஊறி போயிருக்குது. அப்படியே கையை வச்சா உள்ள போயிடும் போல இருக்குடி. ஒரு வார்த்தை சொல்ல விடாதடி. ஏண்டி இந்த மாதிரி இருக்கிற? நீ கூட பிறந்தவளாடி. நீ பேசுறது எனக்கு மூச்சு வாங்குதுடி. கொஞ்ச நேரம் நிறுத்தி நிதானமா பேசு. அதான் மூச்சு அடைச்சி செத்து போயிடாதடி, அப்புறம் பொங்கல் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. ஆமாம், பொங்கல் கொண்டாடணுமா இல்லையா? புது ட்ரெஸ் அப்புறம் கிடைக்காதே. ஆமாம், எதை சொல்லி உங்களை வேலை வாங்கினாங்க மம்மி? குலாப் ஜாமுன் செஞ்சு வைக்கிறாங்களாம் எங்க 2 பேருக்கு. குழப்பு ஜாமுன் இப்போதைக்கு எனர்ஜிக்காக. அவளுக்கு ஹார்லிக்ஸ், எனக்கு பூஸ்ட், இந்த மாதிரி சொல்லி தாண்டி வேலையை வாங்குறாங்க. இடியே கோவத்தை கிளப்பாதடி. கூட பிறந்த விளையாடி, நீ எல்லாம் கூட பிறந்த விளையாடி ஒரு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லி விட்டியடி. அடி பாவி. ஒரு குலோப் ஜாமுனுக்காக ஏமாந்து இப்படி உசுர பணையை வச்சு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வேணும்டி, உங்களுக்கு நல்லா வேணும். வருஷம் அந்த பறனை மேலே அம்மா எண்ணெயை தான் ஏற சொல்லுது. இருக்கிற பொருளை பூரா நான் தான் இறக்கி கொடுக்குறேன். விளக்கி கழுவி மறுபடியும் எடுத்து எண்ணெயை தான் கொண்டு போய் அங்கே வைக்க சொல்லுது. ஒரு தடவையாச்சும் நீங்கள் செஞ்சுருப்பீங்களா? மொத இப்போ தானே செய்யறீங்க. அப்படி தாண்டி வாயி சூத்து எல்லாம் வலிக்கும். மூடிக்கிட்டு தாண்டி வேலையை பார்க்கணும். ஆமாண்டி. வாயை மூடலாட்டி பரவாயில்ல, சூத்தையாவது மூடிக்கிட்டு பார்க்க சொல்லுடி. குசை விட்டு நாத்த தாங்க முடியலடி. அக்கா, அது வேறையா? அப்படின்னா இன்னைக்கு முள்ளங்கி குழம்பு எடுத்துக்கிட்டு போனீங்களா? நான் டிஃபன் பாக்ஸில் போகிற வழியிலேயே ஒரு தாத்தாவுக்கு அன்னதானமாக அந்த முள்ளங்கி குழம்பு வழங்கிட்டேன். ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். வெரைட்டியாக சாப்பிட்டேன் தெரியுமா? இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் தான். அதோட எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளாண்டுட்டு வர்றேன். ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் போட்டுட்டேன், வாங்க வந்து குடிச்சிட்டு வந்து வேலையை பாருங்க. அம்மா, ஸ்பெஷல் கிளாஸில் எழுதி கையெல்லாம் வலிக்குதும்மா. காலையில் அந்த பாத்திரத்தை இறக்குனதுலேருந்து இந்த ஷோல்டர் வேறு ரொம்ப வலியாக இருக்கும்மா. எனக்கும் ஒரே ஒரு பூஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கொடுங்களேன். சரிடி, பால்லாம் ரெடியாக தான் இருக்குது, போட்டு வைக்கிறேன், வாங்க 3 பேரும். எப்பா இடியே உலகமாக நடிப்பிடி. என்ன நடிப்பு நடிக்கிற? ஏண்டி இப்பதான் காலேஜில் ஜாலியாக இருந்தேன்னு சொன்னேன், ஸ்பெஷல் கிளாஸு கிடையாது, ஜாலியாக விளையாண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அம்மாவை பார்த்தோன்னே என்ன நடிப்பு நடிக்கிறடி? அப்புறம் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு சாக சொல்கிறீங்களா? நம்மளாலாம் இதுக்கு மேலே ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆமாம், இங்கரு பாத்திரம் கழுவுறது பிள்ளையார் சொல்லி தான். அதுக்கப்புறம் துணி துவைக்கிற வேலைன்னு ஒன்று இருக்குது. துணி துவைக்கிறதுலையே பிட்டா இருக்குது தெரியுமா? நம்ம ட்ரெஸ்ஸா ஒரு நாளைக்கு, அம்மா அப்பா ட்ரெஸ்ஸா, அம்மா ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது அது தெரியுமா? அப்பா ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதெல்லாம் ஒரு நாளைக்கு. முக்கியமாக பெட்ஷீட்டு, தலகாணி வர இதெல்லாம் ஒரு நாளைக்கு. மேட்டு ஒரு நாளைக்கு. எல்லாத்தையும் அம்மா பிரிவாக பிரித்து செய்வாங்கடி. மொத செய்கிறீங்கல்ல, இப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. அனுபவசாலி நான் இருக்கேன்டி. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். நீனே குலோப் ஜாமை பார்த்து நாக்கத்தை இங்கே விட்டுக்கிட்டு பல்ல இழிச்சிக்கிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு தான். அனுபவசாலி தானே, நல்லா தெரியுது அனுபவம் என்ன ஏதுன்னுட்டு. நல்லா டிமிக்கி கொடுக்குற. அடுத்த வருஷம் நாங்களும் எஸ்கேப் ஆகிடுறோம் பார்த்துக்க. திரிசா, ஏதாவது பொய்ய சொல்லிட்டு எங்கேயாச்சும் போயிடலாண்டி. இல்லைன்னா அம்மா டெய்லி வேலை வாங்குவாங்க போல இருக்குடி. ஸ்கூலு கூட லீவு வரப்போகுதுடி. சாட்டர்டே சண்டே 2 நாள் செத்தோண்டி நம்ம. அச்சோ, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. எனக்கு காலேஜ் நாளைக்கு லீவு. ஆனாலும் காலேஜ் உண்டு, குரூப் ஸ்டடி, முக்கியமான எக்ஸாம் வருது, படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுவேன். வாய்முட்டி நீ எல்லாம் ஒரு பிள்ளையடி, ஒரு பிள்ளையா? ஒரு அம்மாவோட கஷ்டத்தை உணராத பிள்ளையடிங்களா? அம்மாவோட கஷ்டத்தை உணரணும். பொம்பளை பிள்ளையா இருந்துக்கிட்டு பெத்த தாயோடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத நீ எல்லாம் படிச்சு எதுக்காக போகுதுங்கிறேன். பாவம், பொங்கல் வேலையை அம்மா ஒத்தையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இத்தனை வருஷமா அம்மாவுக்கு நீ ஒரு உதவி கூட செஞ்சதே கிடையாது. கேட்டாக்க அனுபவசாலின்னு வேற நீ சொல்ற. இப்ப நாங்க உதவி செய்யறதையும் எங்களை என்னமோ இழிச்சாய மாதிரி நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. நீ எல்லாம் மனுஷியே கிடையாதுடி. அம்மாவோட கஷ்டத்தை உணராத நீ எல்லாம் புள்ளையும் கிடையாது, மனுஷியும் கிடையாது.
அச்சச்சோ, என்ன உஷா ரொம்ப கையை வலிக்குதோ, அதான் கோவத்தில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு. பாவமாக இருக்கு. சரி சரி, நீ இங்கே வேலை பாரு, நானே என் கையால் அந்த பூஸ்டை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறேன். துரோகி, இவ கையால் கொண்டுட்டு வர பூஸ்டர் குடிக்கணுமாடி? என்ன பண்ணுறது, குடிச்சு தான் ஆகணும். அதை குடிக்கும்போதாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அம்மாடியா தங்க கட்டிங்களா, பித்தளை பாத்திரத்தையே விளக்கிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? இன்னும் சில்வர் பாத்திரம் நிறைய இருக்குதுமா. அம்மாடி, குலோப் ஜாமுன் அம்மா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், வேலையை முடிச்சிருந்து சாப்பிடுங்க. என்ன